மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்காண்டி பல நிலங்களை பறிகொடுத்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு திறந்துருக்கோம். தொடர்ந்து அதோட தீர்ப்பு எப்படி வரும்னு பார்த்து நீண்ட நாள் கோரிக்கையான எங்களது வாழ்வாதார இழப்பீடு தொகை, வீடு, குடியிருப்பு, சுடுகாடு, குடிநீர் வசதி, மின்சார வசதி அனைத்துமே கேட்டுட்டு இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கு. அதாவது நீதிமன்றத்தை முழுமையாக நம்பி இருக்க அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதன்படி அது வராமல் இருந்தாலும் கூட நாங்கள் டெல்லி சென்று உச்சநீதிமன்றம் நாடுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கம் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னடப்பு கிராம மக்கள் இன்றோடு 3வது நாளாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சுமார் 633.17 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் விரிவாக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக திட்டமிடப்பட்ட சின்னொடப்பு, பரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சின்னொடப்பு கிராமத்தில் மட்டும் சுமார் 146 வீடுகள், 189 ஏக்கர் நிலங்கள் மட்டும் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் இவர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு தங்களுக்கு இந்த கிராம மக்கள் மீள்குடி அமர்வு செய்துவிட்டு நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பகுதி மக்களில் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததால், எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வராததால் காரணத்தால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று 146 பேர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அந்த நீதிமன்ற விசாரணையில் கிராம மக்களை டிசம்பர் 19ஆம் தேதி வரை இந்த மக்களை இந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நிலையில் தொடர்ந்து இந்த மக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கமானது தங்களது நிலங்களை விமான நிலையத்திற்கு கையகப்படுத்த வேண்டுமானால் தங்களை மீள்குடி அமர்வு செய்துவிட்டு தங்களுக்கான வீடுகள், நிலம் இங்க இந்த சின்னொடப்பு பகுதியில் எப்படி இருந்ததோ அரசு பள்ளி, நியாய விலைக்கடை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திவிட்டு எங்களை காலி செய்யுமாறு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.